ஹாய் வீவர்ஸ், விவி கிங்ஸ் ஆக்டிவிட்டீஸ் சமையலில் இன்றைக்கி சப்போட்டா பழத்தை வச்சு எப்படி அல்வா பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் 6 சப்போட்டா பழம் எடுத்திருக்கிறேன். கூட 2 இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ 6 சப்போட்டா பழம் எடுத்திருக்கிறேன். இதில் மேலே நல்லா கழுவி தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னமுமே நம்ம கழுவுனாலுமே மேலே தூசி இருக்கிற மாதிரியே இருக்கும், மண் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் மேலே உள்ள தொலியை ஃபுல்லாக நல்லா சீவி வச்சுக்கலாம். இப்போ நான் சீவி வச்சுக்கிறேன். ரொம்ப கனிஞ்சிருந்ததுன்னா நம்மளுக்கு சீவுறதுக்கு வராது. உள்ள அமுங்கி அதோட ஜூஸ்லாம் நம்மளுக்கு வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். ரொம்பையும் காயாக இல்லாமல் ரொம்பையும் பழமாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் உள்ள பழங்களை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பழத்தை நான் சீவி வச்சுட்டேன். இப்போ இதே மாதிரி எல்லா பழத்தில் உள்ள தொலியை ஃபுல்லாக நான் சீவி எடுத்து வச்சுக்க போகிறேன். எல்லா பழங்களில் உள்ள தோலை ஃபுல்லாக நான் சீவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பழத்தை 2ஆக கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு உள்ள கொட்டையை எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நான் இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். நம்மளுக்கு அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு பைன் பேஸ்ட்டாக வராது. அதனால் குட்டியாக கட் பண்ணி போட்டோம்னா சீக்கிரமாகவும் அரைஞ்சிரும். இப்போ நான் எல்லா பழங்களையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு நான் இப்போ 2 சுற்றி அரைச்சி வச்சுக்க போகிறேன். நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி பைன் பேஸ்ட்டாக இருக்கணும் நம்மளுக்கு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் 2 பன்னு எடுத்துருக்கிறேன். பன்னை நான் குட்டி குட்டி பீசஸாக பிச்சு போட்டுக்கிறேன். இது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் பெரிய பீஸாக கூட பிச்சு மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பன்னை போட்டு 2 சுற்றி எடுத்திங்கன்னா கூட கொஞ்சம் தூளாக இருக்கிற மாதிரி கூட இருக்கும். நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை பிச்சு போடணுன்னாலும் பிச்சு போட்டுக்கலாம். நம்ம எப்படினாலும் வேக தான் வைக்க போகிறோம். அதனால் நீங்கள் எப்படினாலும் பண்ணிக்கலாம். 2 பண்ணையும் குட்டி குட்டி பீஸாக நான் பிச்சு போட்டேன். இப்போ அடுத்து கடாயை அடுப்பில் வச்சிடலாம். கடாய் காஞ்சிருச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றியிருக்கேன். முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக நான் உடச்சி வச்சுருக்கிறேன். ஏன்னா ஹல்வாவில் நம்மளுக்கு எல்லா சைடுமே முந்திரி பருப்பு இருக்கணும். அதனால் நான் குட்டியாக உடச்சி சேர்த்துருக்குறேன். நீங்கள் முழுசாக போடணுனாலும் போட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக ப்ரௌனிஸாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்குவோம் நெய்யில். லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தனியாக நான் மாற்றி வச்சுருக்கேன். அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நெய் ஊற்றிக்கிறேன். பிச்சு வச்சுருக்க பன்னை அந்த நெய்யோடு சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்குவோம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு பாதி முடிகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ நான் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். இந்த பவுலுக்கு 1.5 பவுல் அளவுக்கு நான் பால் இதோட சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால் 1 பவுல் அளவுக்கு நான் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன். பன்னு ஃபுல்லாக அதை உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் 2ஆவதாக 1/2 பவுல் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பாலில் பன்னு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி பதத்தில் வந்துருச்சு. நம்ம ஊற்றின பால் ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சப்போட்டா பழத்தோட விழுதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். நம்ம கிளறும் போது அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி இருக்கிறத பார்க்கலாம். இதில் ஃபுட் கலர் எதுவுமே நான் சேர்க்கலை. இதோட கலர்லேயே அப்படியே நான் வைக்க போகிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. 5 நிமிட்ஸ் நான் நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் நம்ம சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ஃபுல்லாக தெரித்து வெளியில் படும். அதனால் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ இந்த பதத்தில் இருக்கும் போது நம்ம 3/4 அளவுக்கு ஜீனி நான் சேர்த்துக்கிறேன். சப்போட்டா எனக்கு ஏற்கனவே இனிப்பாக இருந்துச்சு. அதனால் நான் 3/4 அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சப்போட்டா இனிப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் ஜீனியோட அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஜீனியை நல்லா நான் கிளறி விட்டுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இலக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு கட்டியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்குது. கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். நான் இப்போ லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கோங்க, ஏன்னா அடிப்பிடிச்சிரும். நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஹல்வாவோட கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கிண்டிக்கலாம். நெய் ஊற்றி கிளறி விட்டுக்கிட்டே கிண்டுங்க, இல்லாட்டி அடிப்பிடிக்கும்.
ஹல்வா கிண்ட ஆரம்பித்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொலன்னு தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து அல்வா பதத்துக்கு நம்மளுக்கு வரணும் அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சோண்டு ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை வந்து நம்ம இதோடு சேர்த்து ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ நம்மளுக்கு வந்து கட்டியான பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்க மாதிரி இருக்காது, கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம நெய் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஹல்வா வந்து நல்லா திரண்டு வரும். நீங்கள் நெய் மட்டும் கையை விடாமல் வந்து ஊற்றி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு சிலருக்கு வந்து சப்போட்டாவோட ஸ்மெல்லு வந்து பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம ஹல்வாவாக வந்து பண்ணி கொடுக்கும் போது அந்த ஸ்மெல்லு வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. இந்த ஹல்வாவோட டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுட்டோம். இப்போ வந்து நெய் ஊற்ற ஊற்ற வந்து நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வரணும். இப்போ வந்து ஒட்டாமல் நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. முந்திரி பருப்பை வந்து நம்ம நெய்யில் வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இந்த ஹல்வாவோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுருவோம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான சப்போட்டா ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.